வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பரிஷன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல் டிக்கெட் வந்துருச்சு. உங்களோட ரிவிஷனில் நீங்கள் இருப்பீங்க, சரிங்களாங்க? அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு படிக்கவே இல்லை சார், இனிமேல் தான் படிக்கணுன்றவங்க கூட இந்த பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் உங்களோட குறிய வைங்க, சரிங்களா? இந்த பிடிஎஃப் ப்ளஸ் இந்த மென்டல் எபிலிட்டி பிடிஎஃப், சரிங்களா? ரெண்டுத்துலேயும் ஒரு 125 கொஸ்டின் வரும். அதில் ஒரு 110 ப்ளஸ் கிராஸ் பண்ண பாருங்கள், சரிங்களா? ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 40 to 50 அடிச்சிருவீங்க, சரிங்களா? ஒரு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் முன்னாடி. சார் இப்போ டைம் போயிடுச்சு சார், முடிக்கணுன்றவங்க பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியாவது இந்த இருக்கக்கூடிய நாட்களில் படிங்க, சரிங்களா? ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு குரூப் 2 and 2A நோட்டிஃபிகேஷனோட ஒரு 10 நாளில் வந்துடும். அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலையாவது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹூ நோஸ், இந்த பொதுத்தமிழ் மேக்ஸை மட்டும் வச்சே நிறைய பேர் வேலை வாங்கியிருக்காங்க. சரிங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 அழகையும் தனியாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க இதையும் நம்ம பிரிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அழகு 1, நான் பேஜ் நம்பர்ஸோடு நீட்டாக கொடுத்துட்டேன். இதில் எல்லாமே ஷார்ட்கட்ஸ் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இந்த லகர ரகர நகர அது மாதிரி இதெல்லாம் இந்த ஆ வரும், ஈ வரும், ஐ வரும் அப்படின்னு சொல்லி இம்மு வரும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. வேர்ச்சொல்லிலிருந்து வினை முற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற் பெயர், பெயரச்சம், அதெல்லாம் பியூர் ஷார்ட்கட்ஸ் தான். வேர்ச்சொல் எப்படி எழுதணும், வேர்ச்சொல்லாம் தனியாக நிற்கும், சரிங்களா? ஒரு ஏவல் வினா மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒருமைப்பன்மை எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாராவது ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட போய் உட்காந்திங்கன்னா அவங்க ஒரு ஷார்ட்கட்ஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். வெறுமனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு புரியாது பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.